இந்த மாதிரி ஒரு ப்ரௌனியை யாராலேயும் லான்ச் பண்ண முடியாதுங்க. அப்படி ஒரு ப்ரௌனி. இதுக்கு ஃப்ளேவர் கூட நான் சொன்னேன்னா, உங்களாலேயே நம்ப முடியாது. அவ்வளோ சூப்பரான ஒரு ஃப்ளேவர். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ரௌனிக்கு பேர் வச்சிடலாம். பேர் லான்ச் பண்ணால் தான் உங்களுக்கே புரிய வரும். இதுக்கு என்ன பேர் வச்சுருக்கேன் அப்படின்னா, தார் ரோடு ப்ரௌனி. ஏன் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? இதுக்கு கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கு கலரு, டெக்ஸ்சர் எல்லாமே தார் ரோட விட ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால நான் அந்த மாதிரி ஒரு பேர் வச்சுருக்கேன். யாரும் நீங்கள் என்னை பார்த்து தப்பாக நினச்சிக்க வேண்டாம். லாஸ்ட்டாக ஒரு சீஸ் கேக் செஞ்சு வீடியோ போட்டிருப்பேன். அந்த சீஸ் கேக் வந்துட்டு ஓடிஜியில் உள்ள ஹை டெம்பரேச்சரில் வச்சு பேக் பண்ணணும். நானும் ஹை டெம்பரேச்சரில் வச்சு அதை பேக் பண்ணிவிட்டு அப்படியே மறந்து விட்டுட்டேன். திரும்ப ப்ரௌனி பேக் பண்ணும்போது உள்ள தூக்கி டின்னை வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் உள்ளே போய் பார்க்கேன். நான் என்னமோ ஓடிஜிக்குள்ளே வச்சது வந்து பிளாண்டி தான். ஆனால் எனக்கு கிடைச்சது வந்து ஒரு ப்ரௌனி. ஒரு நிமிஷம் எனக்கே கன்ஃபியூஸ் ஆகிட்டு, நம்ம இன்றைக்கி ப்ரௌனி செய்யவே இல்லையே, பிளாண்டி தானே உள்ளே வச்சோம். நம்ம ஓடிஜிக்கு இவ்வளோ பெரிய ஒரு மந்திர சக்தி இருக்கா, எப்படி இது இப்படி நடந்துச்சுன்னு பார்த்தா டெம்பரேச்சர் தான் காரணம். கரிஞ்சு போச்சுங்க. தாரோட விட கேவலமாக கரிஞ்சு போச்சு.